மிகப்பெரிய கேள்விக்குறியா. விஜய் எந்த கூட்டணிக்கு போனாலும் ஆட்சிக்கு வந்துடலான்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றீங்களா இல்ல இது ட்ரெண்ட் செட் பண்றாங்களா? அத இல்ல அதுதான் சொல்றேன். திரு விஜயனுடைய அந்த இம்பாக்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு யாராலும் கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பட் ஒரு ஃபேக்ட் நிச்சயமா கணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, he is going to be a very crucial factor, டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருப்பாருன்ற விஷயத்தை வந்து நிச்சயமா நம்மளால கணிக்க முடியும். அதனாலதான் யாருக்குமே வந்து இன்னைக்கு வந்து அவரை கணிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அதே பாத்தீங்கன்னா இன்னொரு வகையில வந்து திரு சீமான் அவர்களை கூட பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அது எரோட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து விஜய் ஆகப்பெரு, அதாவது ஒரு தமிழக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருப்பெற்று இருக்கார் என்பதுதான் இன்னைக்கு நிலையில இருக்கக்கூடிய யதார்த்தமானது. விஜயோட கள அரசியல் இன்னும் பத்தலன்னு இருக்குல்ல, அவர் இறங்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பட் கள அரசியல் இன்னும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.